கூட்டணி வச்சா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா என்ன? நான் அரசியல் பேச வரல, வரலாறு சொல்ல வந்திருக்கேன். தன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப இளம் வயதிலேயே மன்னனா முடிசூடப்படும் நெடுஞ்செழிய பாண்டியன். இவன் சின்ன பையன் தானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனை போர் தொடுத்து பாண்டிய நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்னு திட்டம் வகுக்கும் இரும்பொறை சோழன், சேரமான் மற்றும் 5 குறுநில மன்னர்களான திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோவல், பொருணன் இவங்க 7 பேரும் கூட்டணி அமைத்து மதுரை மீது போர் தொடுக்க முடிவெடுக்கிறாங்க. போருக்கான இடமாக தலையாலங்கானம் முடிவாகுது. போருக்கான நாளும் வருது. போருக்கு போறதுக்கு முன்னாடி நெடுஞ்செழிய பாண்டியன் எடுத்த வஞ்சினம், அதாவது சபதம் ரொம்பவே புகழ் பெற்றது. இளையன் இவன் என புணர்ந்து உடன் வந்த தென்னவன், மறவன், சேரன், சோழன் இவர்களை செருவென்று அன்றி பகல் நாட்டிய அவையத்து கொடியன் எம் இறையென கண்ணீர் பரப்பி குடிபழி தூற்ற பாசுர இருந்து பாவேந்தர் பாடாது ஓங்குக என் கோல். அதாவது, என்னை ஏளனம் செய்த பகைவர்களை போரில் நான் சிதறடிப்பேன். நான் தோற்றால் என் நாட்டு மக்கள் என்னை கொடியவன் என தூற்றட்டும். மாங்கொடி மருதனார் போன்ற பெரும் புலவர்கள் இனி என் புகழை பாடாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போயிருக்காரு. சொன்ன மாதிரி எலி பிடிக்கிற மாதிரி இந்த 7 பேரையும் கைது செய்து சிறையில அடைக்கிறாரு. இதனால இவருடைய பெயர் தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெரும்படையா இருந்தாலும் சரி, சக்தி வாய்ந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வந்து சேர்ந்துராது. போர்ல எப்படி பங்காற்ற போறோம், எப்படி பிளான் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த கதை இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு யாராவது சூட் ஆகுமா? வரலாறு திரும்புமா? ஒருவேளை திரும்பும்னு நினைச்சீங்கன்னா யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.